வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். எதிர்வரும் 15ஆம் தேதி உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். கொழும்பு பொது மயானங்களில் புதிய நடைமுறை அரசாங்கம் அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. பாதாள உலக குழுவுடன் தொடர்பு குறித்து கிருணிகா வெளியிட்ட தகவல். வாழைச்சேரியை உலுக்கிய காட்டு யானை தாக்குதல், ஒருவர் பலி, 3 படுகாயம். பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதல், சிறுவன் பரிதாப மரணம். 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கை. கிளிநொச்சியில் அதிகாலையில் பரபரப்பு, போலீசார் துப்பாக்கி பிரயோகம். தொடர்பட விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் விளைவாக எதிர்காலத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் அருஸ் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது 2026 பட்ஜெட்டில் அங்கீகரிக்கப்பட்ட வரி என்றும் தற்போது அனுமதி பெறும் வாகனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய வரவு செலவு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த வரி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ரோட்ரிகோ குறிப்பிட்டுள்ளார். வாகனங்களின் மதிப்பு அதிகமாக இருப்பதால் இந்த வரி நுகர்வோரால் உணரப்படும் என்றும் இந்த வரி காரணமாக 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தின் விலை 2,50,000 ரூபாய் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில மாதங்களாக வாகன இறக்குமதி துறையில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் வாகன பதிவு தரவுகளின்படி நுகர்வோர் அதிக ஆர்வத்துடன் வாகனங்களை வாங்குவது கவனிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் செயல்படுத்தப்படும் வரிக்கு முன்னர் நுகர்வோர் தங்கள் வாகன கொள்முதலை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சர்வதேச சந்தையில் தேவை அதிகரித்துள்ளதால் அந்த நாட்டில் ஏல விலைகளும் அதிகரித்துள்ளன. அதன்படி அரசாங்கத்தின் புதிய வரி மற்றும் சர்வதேச சந்தை விலை உயர்வு ஆகிய இரண்டின் காரணமாகவும் நாட்டில் வாகன விலைகள் எதிர்காலத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். எதிர்வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய, ஊவா, கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹமாத்தோட்டை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையின் அதிகார வரம்பிற்குட்பட்ட பொது மயானங்களின் தகனம் மற்றும் அடக்கம் செய்யும் சேவைகளை இலவசமாக மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட உள்ளது. அதற்கமைய எந்த கட்டணமும் வசூலிக்க வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. முடர் தகனத்திற்கு 10,000 ரூபாய் மற்றும் அடக்கத்திற்கு 300 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. மேலும் எதிர்காலத்தில் அத்தகைய கட்டணங்களை வசூலிக்க வேண்டாம் என நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மேயர் பிராய் ஹெல்லி பல்தாசர் தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கென இணையதளம் மூலம் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஓய்வூதிய திணைக்களம் இதற்கான வசதிகளை செய்துள்ளது. திணைக்களத்துடன் தொடர்பில் உள்ள 20 ஓய்வூதியதாரர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பங்கேற்றவர்களின் கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டன. விசேடமாக தற்போது கையில் உள்ள கையடக்க தொலைபேசி ஊடாக ஓய்வூதியதாரர்கள் அணுகக்கூடிய பல சேவைகள் ஓய்வூதிய திணைக்களத்தினால் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற செயல்களுடன் தொடர்புடைய கெகல் பத்திர பத்மேவுடன் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அழைக்கப்பட்ட அவரிடம் 10 முதல் 15 நிமிடங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டது. இதுகுறித்து ஹிருணிகா பிரேமச்சந்திர அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தகவல் வெளியிட்டுள்ளார். கேகல் பத்திர பத்மேவுடன் தொடர்புடையவர் என அடையாளப்படுத்தப்பட்ட பத்மஸ்ரீ என்ற நபருடன் 2024ஆம் ஆண்டில் கிருணிகா தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து இதன்போதும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதன்போது குறித்த நபருடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என கிருணிகா தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் தன்னை தொடர்பு கொண்டு தேர்தல் பணிகளுக்கு உதவி செய்ய முன்வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் தினமும் பல அழைப்புகள் வருவதாகவும் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் ஒரு அழைப்பு குறித்து எந்த ஆதாரமும் இன்றி தன்னிடம் கேள்வி எழுப்புவது நியாயமற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகருடன் தான் தொடர்புகளை பேணி வந்ததாகவும் சுமார் 3 மணி நேரம் விசாரிக்கப்பட்டதாகவும் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என ஹிருணிகா சுட்டிக்காட்டினார். தனது வாக்குமூலம் 15 நிமிடங்களுக்குள்ளேயே பதிவு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய செய்திகள் தனது நட்பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேரி நகருக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று நடத்திய தாக்குதலில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 3 காயமடைந்துள்ளனர். இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் ஊருக்குள் நுழைந்த இந்த யானை வீதிகளில் சென்றவர்கள் மீதும் குடியிருப்புகள் மீதும் திடீர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதில் இடியப்பம் விற்று கொண்டு வந்த 68 வயது மூதாட்டியொருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்றவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நகர பகுதிக்குள் யானை புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர். காட்டு யானைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிராமங்களுக்குள் மாத்திரமன்றி நகர்பகுதிகளுக்குள்ளும் ஊடுருவி தாக்கி வருகின்றமை மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளுக்குமான 1ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்றுடன் நிறைவடைகின்றது. அந்த வகையில் நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 1ஆம் தவணையின் 3ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் தேதி தொடங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண பரீட்சைகள் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் நடைபெறவுள்ளது. பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இம்முறை 3,82,249 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 69,214 தனியார் பரீட்சார்த்திகளும் என 4,51,463 பேர் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 3,545 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ள நிலையில் சாதாரண தர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹொரணை தர்ககவில சாலையில் உள்ள மிடல்ல முல்லாகின பகுதியில் நேற்று 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹொரணை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்தனர். திக்னேகபுர எண் 65 முனகம பகுதியைச் சேர்ந்த ரட்நாயக்கு முதியன் செலாகி தினுஷா பிரசான் என்பவரே உயிரிழந்துள்ளார். தல்கக விலகுவிலிருந்து ஹொரணை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து முன்னோக்கி உருண்டு தொலைபேசி கம்பத்தில் மோதியதில் அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இந்த மோட்டார் சைக்கிளில் மோதிய மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பெண்களும் காய்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இறந்தவர் மற்றொரு மோட்டார் சைக்கிளின் ஓட்டுநர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டின் 2 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தின் வளப்பனை மற்றும் நெல்தண்டாகினா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்டி மாவட்டத்தின் பாதக கேவாஹேட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தேராவில் பகுதியில் இன்று அதிகாலை 12:45 மணியளவில் மணலேற்றி சென்ற வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்துக்கிடமான குறித்த வாகனத்தை சோதனை நோக்கோடு தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளை நிற்காமல் பயணித்ததால் அதனை துரத்தி சென்று பின்புறமாக சுட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டை அடுத்து வாகனத்தில் பயணித்தவர்கள் தப்பியோடியதாகவும் வாகனத்தின் பின்பக்கம் மற்றும் டயர் சேதமடைந்ததாகவும் தெரிய வருகிறது. அதேவேளை யாழில் நிற்காமல் சென்ற வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் இளைஞன் உயிரிழந்த சம்பவமானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.